வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு 10 நிமிஷத்தில் பொல நல்ல உதிரியாக நல்ல ஒரு சூப்பரான உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உப்புமா இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உப்புமா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். ஒரு 3 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கோங்க. மிதமான தீயில் தான் இந்த ரவையை நம்ம வறுத்து எடுக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா ரவை நல்லா வறுப்பட்டு கமகமன் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போல் வறுத்துட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா உப்புமா குழஞ்சி போகாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வறுத்த ரவையை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். நெய் சேர்த்து வறுக்கிறதுனால பார்த்திங்கன்னா உப்புமா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் உப்புமா தாளிப்பு கொடுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உப்புமா கண்டிப்பாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா இது பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் மாறக்கூடாது, கண்ணாடி பக்குவத்துக்கு தான் நம்ம வதக்கணும். இப்போ நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி கேரட் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கூட நீங்கள் வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதை 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்குவோம். நீங்கள் எந்த டம்ளரில் அளந்தீங்களோ ரவை அதே டம்ளரால் 1.5 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி வச்சுக்குங்க. நம்ம இன்றைக்கி உதிரியாக தான் செய்ய போகிறோம். 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும். இதே உப்புமாவை நல்லா சாஃப்டாக உங்களுக்கு குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 டம்ளருக்கு பதிலாக 3 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. தேவையான இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்தோடனே வேலையாக நீங்கள் அடுப்பை குறைச்சி வைக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் நீங்கள் இந்த ரவையை சேர்க்கணும். அப்போ தான், ஏன்னா ரவை சேர்த்தோடனே நமக்கு டக்குன்னு திக்காகி வந்துடும், அப்புறம் ரவை வேகாது. அதுக்கு தான் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு ரவையை சேர்த்துக்குங்கன்னு சொன்னேன். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம ரவை வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால கட்டிலாம் தட்டாது, நல்லா அருமையாக கலந்து வரும். கலந்து வந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா அமுக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் தான் வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இடையில நான் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டேன். நல்லா ஒரு 2-3 தடவை கலந்து விட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உப்புமா பாருங்கள் நல்லா பொழன்னு ஊத்திரியாக ரொம்ப அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இதே இன்னொரு 5 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னாக்கா அடியில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி வரும். அது நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்து இறக்கிக்கலாம், அது இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சக்கரை வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த உப்புமா ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய டிஃபன் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சட்னி ரெசிப்பியும் இருக்குது, அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த உப்புமாவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.